ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆந்திரா மெஸ் பருப்பு பொடி தான் பண்ண போகிறேன். ஆந்திரா மெஸ்லலாம் போனீங்கன்னா முதல்ல வந்து இந்த பருப்பும் நெய்யும் தான் வச்சுருப்பாங்க. ஒயிட் ரைஸ் போட்டு நெய் ஊற்றி இந்த பருப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லா காரசாரமாக. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது முதல்ல எண்ணெய் கிடையாது, வெறும் பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண வேணாம், இன்னும் நம்ம இதெல்லாம் வதக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா மணம் வரும், நம்மளுக்கு வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, அதையும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, நிறைய கருவேப்பிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட நீ கருவேப்பிலை இல்லை, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் அது 2 ஸ்பூனு ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். மிளகு ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து இது 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா பேனில் வறுத்துட்டு பொரிஞ்சு வரும் பாருங்கள் மிளகுலாம், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 12 நீட்டு காஞ்ச மிளகாவை நான் எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 2 ஸ்பூனும், உப்பு கல்லுப்பு தேவையான அளவும் போட்டு மிக்சியில் நல்லா சாஃப்டாக நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். நல்லா ஆறின பிறகு அரைங்க. நல்லா சாஃப்டாக அரைக்கணும். குறைன்னு இட்லி பொடி மாதிரிலாம் நம்ம அரைச்சிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து உடச்ச கடலையும் வெறும் பூண்டும் மட்டும் வறுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் தனியாக பருப்பு பொடியை யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து காரம் இல்லாமல் இருக்கும், அது வந்து காரசாரமாக இருக்கும். ஸோ காரம் இல்லாமல் வேணுன்றவங்க, குழந்தைங்களுக்கு பருப்பு பொடி சாதம் ஊட்டணுன்றவங்க உடச்ச கடலையும் பூண்டும் உப்பும் போட்டு அரைச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுக்கலாம். இது வந்து ஆந்திரா மெஸ் பருப்பு பொடி. ஸோ 2 in 1 நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் போட்டு ஒரு 2 ஸ்பூன் இந்த பொடியும் நெய்யும் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் வந்து ஏதாவது ஒரு பொரியலோ அப்பளமோ இருந்தாலே போதும். அன்றைக்கி லஞ்ச் நம்மளுக்கு முடிஞ்சிடும். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.